இனிய 10ஆம் வகுப்பு மாணவர்களே, இன்று நாம் காண இருக்கும் பகுதி 10ஆம் வகுப்பு தமிழ். ஏற்கனவே 10ஆம் வகுப்பு தமிழ் கடிதங்களில் 4-5 கடிதங்களை பார்த்திருக்கிறோம். இது 6வதாக உள்ள கடிதம். புதிதாக திறன் பாய்ஸ் வாங்கியிருக்கும் தங்கைக்கு அறிவுரை கூறி அண்ணன் எழுதும் கடிதம். அன்புள்ள தங்கைக்கு உன் அன்பு அண்ணன் எழுதுவது. இங்கு நான் நலம், அதுபோல அப்பா நீ அனைவரும் நலமறிய ஆவல். நீ கூடைப்பந்து பயிற்சி போட்டிக்கு செல்கிறாயா? அங்கு நன்றாக பயிற்சி பெறுகிறாயா? மேலும் நீ படிப்பில் கவனம் செலுத்துகிறாயா? நீ புதிதாக திறன்பேசி வாங்கியிருப்பதாக அப்பா சொன்னார். அதையே நீ பார்த்து கொண்டிருப்பதாகவும் அப்பா சொன்னார். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. திறன்பேசி அதுபோல திறன்பேசியில் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. நீ நன்மையை மட்டும் எடுத்துக்கொண்டு தீமையை விலக்கிவிட வேண்டும். மேலும் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். இப்படிப்பில் கவனம் செலுத்தினால்தான் பெரிய ஆளாக வர முடியும். நீ மென்மேலும் படிப்பை தொடர, அதுவும் மென்மேலும் படிப்பில் வளர்ச்சியடைய என் அன்பு வாழ்த்துக்கள். மற்றவை நேரில் சந்திக்கும் போது பேசிக்கொள்வோம். இப்படிக்கு உன் அன்பு அண்ணன் அப்படின்னு போட்டு பேரை குறிப்பிடவும். இங்கிட்டு இடது பக்கம் இடம், நாள், அன்றைய தேர்வுக்கு எழுதும் நாளே எழுத வேண்டும். உரைமேல் முகவரியில் எப்பொழுதும் பெறுநர் முகவரியை எழுத வேண்டும். நன்றி, வணக்கம். நான் கூறும் அனைத்து கடிதங்களும் தேர்வுக்கு கண்டிப்பாக வரும். நீங்கள் இதை பார்த்து பயன்பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.